ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்னைக்கு நம்ம கம்மஞ்சோறு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு டம்ளர் கம்பு எடுத்துக்கோங்க. நான் இப்போ ஒரு டம்ளர் எடுத்துக்கிறேன். உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு டம்ளர் கம்பு எடுத்துருக்கோம். இதை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் தண்ணி ஊற்றி 2 வாட்டி நல்லா அலசி எடுத்துக்கலாம். நல்லா கம்பில் இருக்கிற தூசியெல்லாம் போகணும். அதுக்கு இந்த மாதிரி கையை வச்சு நல்லா கலக்கி 2 வாட்டி அலசி தண்ணி நீர் எடுத்துக்கோங்க. இப்போ தண்ணி வடிகட்டியாச்சு. இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். நான் சின்ன பரிகாரத்தை மட்டும் செய்யுங்க, எந்த பிரச்சனையும் வராது. இப்போ கம்பை சேர்த்தாச்சு. இதை 1 2மா பவுடர் பண்ணிக்கலாம். ரொம்ப நைஸாக பண்ணிடாதீங்க, 1 2ஆ உடச்சிக்கோங்க. இப்போ ஒரு குண்டா வச்சு நம்ம கம்பு வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் இப்போ இதில் 3 சொம்பு தண்ணி சேர்க்குறேன். ஒரு டம்ளர் கம்புக்கு. கம்பு நல்லா வேகணும், அதுக்காக 3 சொம்பு யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா 1 2மா கம்பை நுணுக்கியாச்சு. இப்போ தண்ணி கொதிக்கும் போது அதில் சேர்க்கலாம். பாருங்க, 1 2ஆ நுணுக்கியிருக்கேன். இப்போ தண்ணி காஞ்சிருச்சு. இதில் அப்படியே கொட்டாமல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியில் சேர்த்துக்கோங்க. ஒட்டுக்கா போட்டிங்கன்னா கட்டி ஆயிரும், அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்ச கம்பு எல்லாத்தையும் சேர்த்துட்டோம். இப்போ ஒரு பெரிய கரண்டி எடுத்துக்கோங்க, ஏன்னா தெளிக்கும், அதனால தான். இப்போ நல்லா அடி பிடிக்காமல் கிண்டி விடுங்க. இப்போ கம்பு நல்லா கொதிக்குது. அப்பப்போ நல்லா கிண்டி விட்டுக்கோங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிக்கும். நல்லா கம்பு வேகணும். இப்போ நம்ம ஊற்றின தண்ணியை பாதி குறைஞ்சிருச்சு. கம்பு நல்லா வெந்திருக்கு. இன்னும் நல்லா கெட்டியாகணும், நல்லா கலக்கிக்கோங்க.
நல்லா அடி பிடிக்காம சுற்றியும் நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், கம்பு நல்லா வெந்து வாசம் வருது. இப்போது கம்பு நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம் வாசம் வந்தால். இதை நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இப்போது கம்பு நல்லா வெந்துருச்சு. பாருங்கள், நம்ம ஊற்றின தண்ணி எல்லாமே சுண்டிடுச்சு. இப்போது நம்ம செஞ்ச கம்மஞ்சோறு ரெடி ஆயிடுச்சு. இதை அப்படியே மூடி வைங்க. 1/2 மணி நேரத்தில் நல்லா கெட்டியாக ஈரல் போல் இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.